சாஞ்சிட்டு போன வேற 1000 வேலை இருக்கு. சாராளங்க அப்படிங்கிறார். ஆண்டவரே உள்ள இருக்கிறான் ஒரு உற்பவ கால திட்டத்தில். என்ன அதன் அர்த்தம்? உன்னை நான் தான் காத்திருக்க வச்சிருக்கிறேன். அந்த ஃபைலை எனக்கு தெரியும் எப்போ ஓபன் பண்ணணும். ஹalleluya ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 6வது அதிகாரத்தின் 13, 14, 15 வசனங்களை வாசிக்க கேட்கும் போது, எபிரேயர் 6வது அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி நம்மை காத்திருக்க வைக்கிறவர் யார் தெரியுமா? அவரை விட பெரியவர் யாரும் கிடையாது. சத்தமா ஆமென் சொல்லுங்க. அதனால சொன்னதை செய்வார், நிச்சயம் சாத்தியமாகும், சாத்தியமாகும். நல்ல நல்ல உறுதியோடு சொன்னதை எஸ் 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 எஸ். இன்னைக்கு அது அசாத்தியமாய் தோன்றலாம், சாத்தியமாகும் சகோதரி. நடந்தே தீரும். ஹalleluya. ஓ ஜீசஸ். வானம் பூமி ஒளிந்தாலும் நிறைவேறும். எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பே. என்னை சரணை, என்னை சரணை, நல்ல மேய்ச்சலை நான். ஹalleluya. என்னை ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் காத்திருக்கிறவர்களுக்கு. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார். தாவீது சங்கீதத்துல 42வது சங்கீதம் அதனுடைய 10வது வசனத்துல சத்துருக்கள் எல்லாம் என்ன கேட்கிறாங்களா? உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும். அதான் அந்த போராட்டத்தின் காலம். எங்கப்பா ஆண்டவர் இப்படி சொல்லி என்னை நிந்திப்பது எப்படி இருக்கிறது தெரியுமா? என் எலும்புகளை உருவ குத்துவது போல இருக்கிறது. உன் தேவன் எங்கே? அதாவது காத்திருக்கிறவங்களுக்கு முன்பாக என்ன கேள்வி வச்சாலும் அது யாரை சம்பந்தப்படுத்தின கேள்வி தெரியுமா? கர்த்தர. என்னாச்சு? 2020 இருந்தே சொல்லிட்டு இருந்தேன், 2022 இருந்தே சொல்லிட்டு இருந்தேன், என்னாச்சு இப்போ? உருவ குத்துவது போல இருக்கிறது. இதுக்கான ஆன்சரை 115 சொல்றாரு. 115 2, 3 வசனங்கள். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது கிருபை நிமித்தம். 2, 3 வசனங்கள். அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று ஸ்டார்டிங்ல புரியல. உன் தேவன் எங்கன்னு கேட்டதும் என் ஆத்மா என்ன ஆயிருது தெரியுமா? உடனே கலங்க ஆரம்பிச்சு. உடனே நான் என்ன பண்ணுவேன்? அவங்களுக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு என் ஆத்மாவை தேடிட்டு இருப்பேன். என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன்? அவன் கேள்வி கேட்டது சத்துருக்கள், பதில் சொல்றது எனக்கு. ஹalleluya. சிலருக்கு தெரியுமா, நல்ல ஆன்சர் தெரியும், எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனது மறந்துடும். அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சு வெளியே வந்தோன்னே அப்படிமாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஞாபகம் வரும். நமக்கு ஸ்டார்டிங்ல புரியாததுனால நம்ம எல்லாம் என்ன கேட்டாலும் நான் சொல்லுவேன். இப்படிதான் நம்ம சர்ச்சில் ஒரு பொண்ணு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு ஃபுல் ப்ரிப்பேர்டாக இருந்தான். அப்போ ஆன்லைனில் இன்டர்வியூ, ஆன்லைனில் ஃபாரின்லேருந்து இன்டர்வியூ பண்ணுறவர் கால் பண்ணியாச்சு. இவன் ஆன் பண்ணான். குட் மார்னிங் அப்படின்னு அவர் சொன்னதுமே இவளுக்கு 1, 2 எல்லாம் சேர்ந்து வந்துட்டு இவா தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். பக்கத்து முள்ள போயிட்டு சாயங்காலம் விடியற்காலமாயி வரவே இல்லை. ஆனால் அவர் என்ன கேட்க போறார், கேட்கறதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியும். இந்த காத்திருப்பின் காலத்தில் ஆரம்பத்தில் வந்து உன் தேவன் எங்கன்னு கேட்கும் போது நீங்க 42 படிச்சீங்கன்னா தெரியும். அவர் யார்கிட்ட பேசிட்டு இருப்பார் தெரியுமா? என் ஆத்துமாவே நீ ஏன்
கலங்குகிறாய். நீ ஏன் ஆண்டவர் எங்க, ஆண்டவர் என்ன பண்றார் அப்படி கேட்டா எனக்கு சொல்ல தெரியல. ஆனா 115ல இப்போ அவருக்கு தெரியுது. 3வது வசனத்தை பாருங்க. நம்முடைய தேவன் 2 3 சேர்த்து வாசிங்க. அப்போ உங்களுக்கு அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்க என்று புறஜாதிகள் சொல்வானே. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். தமக்கு சித்தமான யாவையும் நல்ல கைகளை தட்டி காத்திருக்கிற சகோதரா, காத்திருக்கிற சகோதரி, உன் தேவன் எங்கேயும் போகல. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். தமக்கு சித்தமான யாவையும் சொன்னதை செய்வார். நிச்சயமாக சாத்தியமாகும், நடந்தே தீரும். வானம் பூமி ஒளிந்தாலும் நம்புறீங்களா? சொன்னதை செய்வான். உன் தேவன் எங்க அப்படி கேட்டதும் அந்த வார்த்தைகள் எனக்கு எப்படி இருந்துச்சு? உருவ குத்துறது மாதிரி. எனக்குலாம் அப்படி அவங்க சில சொல்லுவாங்க தெரியும், அவங்க கேட்ட கேள்விக்கு செத்துறலாம் போல இருந்துச்சு. போக வேண்டியதானே? அப்படிதான் கேட்பாங்க. உனக்கு ஆன்சர் தெரியணும். இன்னைக்கு கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாம நிக்கிற உள்ளமே, நீ சொல்லு, என்னுடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ராபகாராதாரோ செரமாதராலராதரா. ஆமென். சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார். சாத்தியமாகும், நடந்தே தீரும். நடக்குமா என்றல்ல, நடந்தே தீரும். நிச்சயமாக ஓ சாத்தியமாகும், நடந்தே தீரும். கைகளை உயர்த்தி வானம் பூமி ஒளிந்தாலும் நிறைவேறும். எனக்கு ஒரு காலம் உண்டு. ஆமென். எனக்கு ஒரு காலம் உண்டு. சொல்லுங்க, என் நேசரனை, என் நேசரனை உயர்த்திடுவார். நல்ல மேய்ச்சலை நான் காண செய்வார். என் நேசரனை, நேசரனை. ஆமென். ஹல்லேலூயா. தமக்கு சித்தமானது எல்லாம் அவர் செய்கிறார். தமக்கு சித்தமானதை. இஸ்ரவேல் தேசத்துல இந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இந்த செய்தியை தொடரலாம். இஸ்ரவேல் தேசத்துல எலிசாவின் நாட்களில் இஸ்ரவேலின் ராஜாவாக யோராம் இருக்கும்போது ஒரு பெரிய பஞ்சம் உச்சத்து நிலை அடையுது. அப்பொழுது 2 ஸ்திரீகள் அரண்மனை வாசல்ல வந்து நிற்கிறாங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 26வது வசனத்துல, இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய ஆண்டவனை ரட்சியும் என்றாள். ஆண்டவனே என்னை ரட்சியும், என பஞ்சம். ஆமென். அதாவது எதுவுமே விலை கொடுத்து வாங்க முடியாத நிலை. 25வது வசனத்துல இருக்கிறது, சமாரியாவில் என்ன உண்டாயிட்டான்? கொடிய பஞ்சம். இன்னைக்கும் பாருங்க, இந்த யுத்தத்தினால விலைவாசி எல்லாம் ராக்கெட்டை விட வேகமா ஏறிட்டு. இங்க மட்டும் இல்லை, எங்கேயுமே அப்படிதான். எங்கேயுமே பெட்ரோல் விலை ஏறுது, கேஸ் தட்டுப்பாடு இருந்தா ரேட்டு ஏறுது. ஒன்றின் விலை ஏறினதுனால எல்லாவற்றின் விலை ஏறுது. பஞ்சம். அதுக்கேற்ற மாதிரி சேலரி கூடுதான்னு பார்த்தா இல்லை. எப்படிங்க இருக்கும்? எதை நோக்கி போயிட்டு இருக்கு? கர்த்தர் இந்த நிலையெல்லாம் மாற்றுவாராக, சேமத்தை தருவாராக, ஜனங்களுடைய வாழ்வாதாரம் சீராவதாக. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கொடிய அப்போ யாருக்கிட்ட தான் போய் முறையிட முடியும்? ராஜா கிட்ட தான். அப்போ ராஜா ஒரு வார்த்தை சொல்லுவாரு. 27வது வசனம்,
கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால், கர்த்தர் உன்னை ரட்சிக்காது இருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா. ஆலையில் இருந்தால். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெசேஜ். இந்த ராஜா சொன்ன இந்த வார்த்தை ரொம்ப எல்லாம் ஆண்டவர் ரட்சிக்கலன்னு வைங்களேன், களஞ்சியத்திலையும் ஆலயத்திலையும் நிறைவு இருந்தாலும் அதை வச்சு நமக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னைக்குமே இதை புரிஞ்சுக்கணும். கர்த்தர் காவாராகில், கர்த்தர் வீட்டை கட்டாராகில். காரிய சித்தி யாரால் தான் வரும்? அதுதான் பவுல் சொல்றார். ஏதோ நாங்க நட்டதுனாலேயும் நீ ஒன்றும் கிடையாது, இறங்குகிற தேவன். ஆண்டவர் மட்டும் இறங்கலைன்னா, பவுல் நடுகிறதுனாலையோ அப்போல்லோ நீர் பாய்ச்சல் ஒண்ணுமே கிடையாது. இப்படி சொல்லும் போதுதான் அவங்க இன்னொரு மேட்ரு சொல்றாங்க. பாருங்க ராஜாவே, பஞ்ச கொடியதுனால நாங்க ரெண்டு ஒரு தீர்மானம் பண்ணோம், இன்னைக்கு ஒரு பிள்ளைய சாப்பிடுவோம், நாளைக்கு அப்படி. அந்த ஸ்திரீ சொல்றா, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றார். 29வது வசனம், அப்படி என் மகனை ஆக்கி தின்றோம். ஒரு பஞ்சத்தின் கொடுமையை பார்த்தீங்களா? மறுநாளில் நான் இவளை நோக்கி உன் மகனை திங்கத்தா என்று கேட்டபோது தன் மகனை என்ன செய்து கொண்டா? என்ன பொம்பளை இது அப்படி. அடுத்த ஆள் பிள்ளைய வந்து சாப்பிட்டுட்டு, அடுத்த ஆள் பிள்ளைங்களை குற்றப்படுத்துறதுல நம்புறோம். நான் அவங்க பிள்ளைன்னு வரும்போது ஐயோ என் பிள்ளை அப்படிலாம் பண்ணவே மாட்டான். அடுத்த ஆள் பிள்ளைகளெல்லாம் அவன் மொழியை பார்த்தாலே தெரியும். இந்த அடுத்த ஆள் பிள்ளைகள்லாம் ரொம்ப குற்றப்படுத்தக்கூடாது. நமக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்க, அது ரொம்ப கேர்ஃபுல். ஆமென். நம்ம எவ்வளவுதான் ஒழித்து வச்சாலும் பிரச்சனை அரண்மனை வரைக்கும் போகும். ஆமென். நம்ம பிள்ளைகளை ஒழித்து வைக்க பார்க்குறோம், அடுத்த ஆள் பிள்ளைகளை ஆக்கி தின்று. ஆக்கி தின்னா நம்ம வந்து எப்படின்னா அந்த பிள்ளைய பற்றி தான் அன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிடும் போதெல்லாம் அந்த பிள்ளை இருக்கு தெரியுமா, இப்படி போயிட்டு பார்த்துக்கோங்க தெரியுமா, உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவரே என் வாழ்க்கை எப்படி போயிட்டேன்னு வருத்தத்தில் சாப்பிட்டு இருக்கிறார். இது வந்து என்னன்னா, அதை அடுத்த ஆள் பிள்ளைகளை ஆக்கி தின்ற வேலை வந்து வேண்டாம். ஒரு